திருமாவளவன் பேசுறேன். இன்னைக்கு பொன்னியின் செல்வன் 4.0 58ஆம் பாகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அனங்கனை கொண்டு போய் திண்மை தீவுல விட போறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே வந்தியத்தேவன் அதை கேட்ட உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. சொல்ல போனா இரவு முழுக்க வந்தியத்தேவன் தூங்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில ஸ்ரீவிஜயத்தின் மன்னர் அவர்களுடைய அமைச்சர்களை எல்லாம் அழைத்து போர்ல தோல்வியுற்றாலும் தேசம் நம்ம கிட்டதான் இருக்க போகுது அப்படிங்கறது எல்லாம் விவரித்துக் கொண்டிருக்கிறார். அதுல அருள்மொழிவர்மரும் பார்த்திபேந்திர பல்லவரும் ஒரு அங்கமாக இருக்கிறார்கள். மத்தவங்க எல்லாரும் துறைமுகத்துல ராவணன் கப்பலை கரைக்கு கொண்டு வரும் முயற்சியில இருக்கிறாங்க. அந்த வேலை நடந்துட்டே இருக்கும்போது வந்தியத்தேவன் அந்த இடத்துக்கு போறான். அங்க மதியழகரும் அனங்கனும் ஏதோ ஒரு விடயத்தை பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறதையும் கேட்டுக்கிட்டு இருக்கான் வந்தியத்தேவன். மதியழகரே, கூறு அனங்கா, மதிய உணவுக்கு செல்லும் பொழுது சென்று அருள்மொழிவர்மரை பார்த்து விட்டு வருவோம். அருள்மொழிவர்மரையா? ஆம். எதற்காக? உமது ஆசையை நிறைவேற்றத்தான். எனது ஆசையா? ஆம் மதியழகரே, எனக்கு என்ன ஆசை? ஒரு ராஜ்யத்திற்கு மன்னராக வேண்டும் என்று கூறினீரே, விடப்பா, அதெல்லாம் நடக்காத காரியம். ஏன் நடக்காது? கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் தவறான நபரிடம் இதை பற்றி பேசிவிட்டீர்கள். அதுதான் உங்கள் தவறு. யாரு? உன் பின்னே நின்று கொண்டிருக்கிறானே, அவனை கூறுகிறாயா? அடுத்த கணம் அனங்கன் சட்டென்று திரும்பி பார்க்க வந்தியத்தேவன் நின்று கொண்டிருந்தான். இல்லை இல்லை இல்லை, நான் வந்தியத்தேவனை பற்றி எதுவும் கூறவில்லை. பிறகு யார் என்னுடைய ஆசையில் மண்ணள்ளி போட்டது? தென் திசை மாதண்ட நாயகர் அல்லவா? அடுத்த கணம் வந்தியத்தேவனும், இருவரும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அதெல்லாம் ஒன்றுமில்லை வந்தியத்தேவா, நாங்கள் ஏதோ சிறிது உரையாடி கொண்டிருந்தோம். என்ன உரையாடி கொண்டிருந்தீர்கள் என்பது எனக்கும் தெரியும். அப்படி என்றால் சரி வந்தியத்தேவா, மேலும் ஒரு விடயத்தை கூறவா? என்ன? இந்த அரியணை போட்டி ஒரு ராஜ்யத்தில் மட்டுமல்ல, பல ராஜ்யங்களில் நடந்திருக்கிறது. இப்போது மட்டுமல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பும் நடந்திருக்கிறது. இதற்கு பின்னரும் நடக்கும் என்றும் நாம் நம்பலாம். அதாவது அண்ணனுடைய ராஜ்யத்தை தம்பி பறிக்க வேண்டும் என்று நினைப்பான், தம்பியுடைய ராஜ்யத்தை அண்ணன் பறிக்க வேண்டும் என்று நினைப்பான், மாமனாரின் ராஜ்யத்தை மருமகன் பறிக்க வேண்டும் என்று நினைப்பான். இந்த வரிசையில் தந்தையின் ராஜ்யத்தை மகன் பறிக்க வேண்டும் என்றும் நினைப்பான். ஆனால் இதுவரை உலகத்தில் மதியழகர் மன்னராக வேண்டும் என்று அவருடைய ஆசையை கூற, அவர் மன்னராக கூடாது என்று நீ அவருக்கு எதிராக வாதாட, இப்படி ஒரு அரியணை போட்டி அப்பனும் மகனுக்குள் நான் பார்த்ததே இல்லை தெரியுமா என்று அனங்கன் கூறிவிட்டு வந்தியத்தேவனை பார்க்க வந்தியத்தேவன் ஏதும் கூறாமல் மீண்டும் அவர்களை கடந்து சென்றான். அடுத்த கணம் மதியழகர் மீண்டும் வந்தியத்தேவனுக்கு என்ன ஆயிற்று தெரியவில்லையே. ஏதாவது லியாங்கின் ஞாபகம் வந்திருக்குமோ? ஐயோ, அப்படி என்றால் பிறகு இப்போது நாம் என்ன செய்ய? மதியழகரே, ஒன்று செய்யலாம். என்ன? நீங்கள் சென்று சோச்சோவையும் சோக்கேனையும் விடுதலை செய்து விடுங்கள். பிறகு அவர்கள் எங்காவது ஓடிவிடுவார்கள். அவர்களிடம் மீண்டும் நாம் போர் நடத்தி வந்தியத்தேவனை உற்சாகப்படுத்துவோம். என்ன கூறுகிறீர்கள்? அனங்கா, வர வர அதிகமாக விளையாடி கொண்டிருக்கிறாய். அடுத்த கணம் வந்தியத்தேவன் ஏதோ ஒரு பெட்டியை எடுத்து வர, வந்தியத்தேவா, என்ன பெட்டி அது? ஓலைகளும் எழுத்தாணியும் உள்ள பெட்டி. எங்கு ஓலை? சோழ தேசத்திற்கு. ஓ, குந்தவையா இருக்கா? ஆம். சரி சரி, என் முன்னே எழுது. என்ன எழுதுகிறாய் என்று நானும் பார்க்கிறேன். அதையெல்லாம் நீ எதற்காக பார்க்க வேண்டும்? என்னப்பா 2 வரியில் காதல் கடிதம் எழுத போகிறாய்? நடந்த போரில் விஜயனை வீழ்த்தி விட்டோம், விஜயன் அங்கு வரமாட்டான், இதைத்தானே கூற போகிறாய்? பிறகு என்ன? எங்கள் முன்னே எழுது. சரி என்று கூறிவிட்டு வந்தியத்தேவன் ஓலையில் ஒரு செய்தி எழுதினான். அதில் வந்தியத்தேவன் குறிப்பிட்ட செய்தி, விரைவில் சோழ தேசம் வர இயலாது, ஸ்ரீவிஜயத்தின் மன்னரால் எந்த தொல்லையும் நிகழாது, சோழ நாட்டை இன்னும் சில நாட்கள் பார்த்துக்கொள், இப்படிக்கு வந்தியத்தேவன் என்று கூறிவிட்டு வந்தியத்தேவன் ஒரு பருந்தில் வைத்து அந்த பருந்தை வானை நோக்கி பறக்க விட்டான். இதை பார்த்த அனங்கன், வந்தியத்தேவா, கூறு அனங்கா, இன்னும் 2 நாளில் நாம் இங்கிருந்து சென்று விடுவோம் அல்லவா? ஆம். பிறகு நம்மிடம்தான் ராவணன் இருக்கிறானே, ராவணனை வைத்து வேகமாக சோழ தேசம் நோக்கி சென்று விடலாம். விரைவாக வர இயலாது என்பதற்கான பொருள் என்ன? ஒன்றுமில்லை அனங்கா, விட்டுவிடு, நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு வந்தியத்தேவன் செல்ல அனங்கன் தூரம் என்று சிரித்துக் கொண்டே, புரிந்தது புரிந்தது எமக்கு. இவ்வளவு நாள் எனது தமக்கையான குந்தவை பிராட்டியாரை நீ பார்க்காமல் இருந்தது எவ்வளவு கவலையாக இருந்திருக்கும் என்று புரிகிறது. ஆகவே விரைவில் வர இயலாது என்று கூறிவிட்டு விரைவாக குந்தவை பிராட்டியாரின் கண் முன்னே போய் நிற்கப் போகிறாய், அதுதானே என்று அனங்கன் கூற வந்தியத்தேவன் அனங்கனை திரும்பி பார்த்துவிட்டு சிறிது புன்னுருவலும் செய்துவிட்டு சென்றான். அந்த புன்னுருவலுக்கு என்ன பொருள் என்று அனங்கனுக்கு புரியவில்லை. ஆனால் மதியழகருக்கு மட்டும் வந்தியத்தேவனின் மனதில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது என்பதை மட்டும் கண்டுகொண்டார். அடுத்த கணம் சோழ தேசம். உத்தம சோழர் கந்தன்மாறனை அழைக்க, கந்தன்மாறனும், கூறுங்கள் உத்தம சோழரே, நான் கூறிய விடயங்கள் எல்லாம் அனைத்தும் செய்தாகிவிட்டது. தங்க சுரங்கத்திற்கு சில மக்கள் செல்ல சிறிது அஞ்சுகிறார்கள். ஆனால் பலர்
நமது படைகளின் பலம் கொண்டு சென்றிருக்கிறார்கள். நேற்றே பணி ஆரம்பித்து விட்டது. இதுவரை எந்த ஒரு இடையூறும் இல்லை. புரிந்தது. ஆனால் எந்த தருணமும் கங்கன் இடையூறு செய்யக்கூடும். அதற்காக எப்போதும் தயாராக இருங்கள். ஆமாம், கோட்டையினும் இளங்கோ பழுவேற்றையரும் எப்போது வருவார்கள்? தூது அனுப்பி இருக்கிறது. விரைவில் வந்து விடுவார்கள். சரி. மேலும் சேர தேசத்தில் நாம் பிடித்து வைத்திருந்த வணிக தளத்தில் எல்லாம் நமது காவலாளிகளை எல்லாம் பின்னடைய சொல்லிவிட்டீர்களா? கூறிவிட்டோம். இப்போது சோழ நாட்டின் படை வீரர்கள் அனைவரும் நமது தேசத்தில் தான் இருக்கிறார்கள். கங்க தேசத்தில் மட்டும், அதுவும் தங்க சுரங்கத்தில் வேலை செய்யும் இடத்தில் மட்டும் சோழ தேசத்தின் படை வீரர்கள் இருக்கிறார்கள். ஆமாம், கப்பல்களை எல்லாம் அவரவர்களுடைய தேசத்திற்கு அனுப்பிவிட்டோம். ஸ்ரீ விஜயத்தின் 2 கப்பல்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்குத்தான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஸ்ரீ விஜயத்திற்கு ஒரு தூது அனுப்பிவிடுங்கள். என்னவென்று? எரிந்து போன 2 கப்பல்களுக்கும் சோழ தேசமே 2 புது கப்பல்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று. உத்தம சோழரே, இதெல்லாம் நாம் ஏன் செய்ய வேண்டும்? பிறகு யார் செய்வார்கள்? நமது துறைமுகத்தில் இருந்துதானே இப்படி ஒரு செயல் நடந்திருக்கிறது. பிறகு நாம் தானே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். சரி அரசே. ஆனால் என்ன? இதற்கெல்லாம் ஆகும் செலவுகள் ஏன்? சோழ தேசத்தின் பொக்கிஷ நிலவரையிலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள். சரி. ஆனால் அது இளங்கோ பழுவேற்றையரின் பொறுப்பில் அல்லவா இருக்கிறது. அவர் இல்லாவிட்டால் இந்த தேசத்தில் எந்த ஒரு செயலும் நடக்கக்கூடாதா? இல்லை, நடக்கலாம். பிறகு என்ன? நான் இடும் கட்டளைகளை வேகமாக செயல்படுத்திக் கொண்டிருங்கள். ஏதாவது இடையூறு வந்தால் என்னிடம் கூறுங்கள். இடையூறு நீங்களே ஒன்று உருவாக்கி என்ன செய்வது என்று பிதற்றிக் கொண்டிருக்க வேண்டாம். புரிகிறதா? புரிகிறது உத்தம சோழரே. ஆனால் ஒரு விடயம். என்ன? நீங்கள் இப்போது தகர்த்து கொண்டிருக்கும் அனைத்து கட்டளைகளும் குந்தவை பிராட்டியார் இட்ட கட்டளைகள். அதனால் என்ன? அதுதான் குந்தவை பிராட்டியாரே ஒப்புதல் கொடுத்து விட்டாரே. ஆம், ஆனால் நாட்டு மக்கள் உங்களை பற்றி தவறாக எண்ணக்கூடும் அல்லவா? நாட்டு மக்களின் எண்ணத்தை பற்றி சிந்திக்க கூடாது. நாட்டு மக்களின் நலத்தை பற்றி மட்டும்தான் சிந்திக்க வேண்டும். நான் குந்தவை பிராட்டியாரின் கட்டளைகளை எல்லாம் தகர்க்கிறேன் என்றால் அப்போது அந்த கட்டளைகள் நமது நாட்டுக்கு தேவைப்பட்டது. அதே இப்போது அந்த கட்டளைகள் நமக்கு தேவைப்படவில்லை. இது எனக்கும் உனக்கும் குந்தவையாருக்கு மட்டும் புரிந்தால் போதும். நாட்டில் உள்ள அனைவருக்கும் புரிய வேண்டும் என்ற ஒரு அவசியம் கிடையாது. மேலும் முசிறியில் வணிகத்தை ஆரம்பித்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆமரசே, முசிறி வழியாக பொருட்கள் எந்த வழியில் செல்கிறது? ஏதோ ராஷ்டிரகூடம், கலிங்கம் போன்ற வழியில் செலுத்துகிறார்களாம். சரி, நாம் ஏதாவது சேரர்களுக்கு செய்தி அனுப்பலாமா? வேண்டாம், தேவையில்லை. அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் அல்லவா? அந்த முடிவு அப்படியே செயல்படட்டும். அப்படியே செயல்பட்டால் பிறகு நமது வணிகர்களும் இடையூறை சந்திப்பார்கள் அல்லவா? கண்டிப்பாக கந்தன்மாரா. பிறகு இதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? கொடுமணல் நம்மளுடைய கையில் தானே இருக்கிறது. முசிறியிலிருந்து வருகின்ற துறைமுக பொருட்கள் அனைத்தும் முதலில் கொடுமணலில் தானே வந்து கொண்டிருந்தது. அங்குதான் வந்து கொண்டிருந்தது. கொடுமணலில் வந்து பொருட்களை சேமித்து வைப்பவர்களுக்கு இடவசதியும் அதற்கான வரி விலக்கும் இலவசம் என்று கூறுங்கள். அது எந்த தேசத்தின் வணிகராக இருந்தாலும் சரி, பெரு வணிகர்களாக இருந்தாலும் சரி, குறு வணிகர்களாக இருந்தாலும் சரி, இதன் மூலியமாக வணிகர்கள் ராஷ்டிரகூடம், கலிங்கம் இந்த வழியில் செல்ல மாட்டார்கள் அல்லவா? இந்த வழியில் செல்ல மாட்டார்கள். வரி விலக்கும் பொருட்களை வைக்கும் இடமும் இலவசம் என்று கூறினால் கண்டிப்பாக அவர்கள் கொடுமணலுக்குத்தான் வருவார்கள். கொடுமணலுக்கு வந்த பிறகு மீண்டும் ராஷ்டிரகூடம் செல்ல வேண்டும் என்றால் வெகு தொலைவில் செல்ல வேண்டும். ஆகவே சோழ தேசத்தின் வழியாகத்தான் துறைமுகம் சென்றடைய வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் போட்ட திட்டம் வெற்றியடையும். கண்டிப்பாக வணிகர்கள் இந்த வழியை தான் பயன்படுத்துவார்கள். ஆனால் இதன் மூலியமாக சேர மன்னனுக்கு ஏதாவது என்றால் அவனிடம் கட்டளைகளுக்கு நீங்கள் எதிர்வினையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, அதற்காக கேட்டேன். பிறகு என்ன? அவன் நமக்கு எதிர்வினையில் செயல்பட்டால் பிறகு நாம் சேரர்களுக்கு எதிர்வினையில் தான் செயல்பட வேண்டும். புரிகிறது. ஒருவேளை அவன் போர் என்று ஏதாவது அறிவித்தால் சேரர்கள் போரை அறிவிக்க மாட்டார்கள். எப்படி கூறுகிறீர்கள்? சோழ தேசம்தான் தனது ஆட்சி முறையில் வணிகர்களின் ஆலோசனை கேட்காது. ஆனால் சேரர்கள் அப்படி கிடையாது. பெரும்பாலும் வணிகர்களை அவர்களுடைய ஆலோசனைக்கு கேட்பார்கள். கொடுமணலில் இலவசமாகவும் வரி விலக்கும் கொடுத்திருக்கிறோம் என்று வணிகர்களுக்கு தெரிய வந்தால் இந்த ஒரு விடயத்திற்காக மட்டுமல்ல, வேற எந்த ஒரு விடயத்திற்காகவும் சோழர்கள் மீது படையெடுப்பதை வணிகர்களே தடுத்து விடுவார்கள். புரிகிறது உத்தம சோழரே. மேலும் கந்தன்மாரரே, கூறுங்கள். சேர தேசத்தில் நமது வணிகர்களின் கடையெல்லாம் அடித்து நொடுக்கப்பட்டதல்லவா? அவர்களுக்கு நஷ்ட ஈடாய் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து விட்டோம். வணிகர்கள் ஏதாவது கூறினார்களா? அவர்களுக்கு என்ன? 1 கொடுத்தால் 2 இல்லை என்பார்கள், 2 கொடுத்தால் 3 இல்லை என்பார்கள். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமே. அதெல்லாம் விட்டுவிடுங்கள். வணிகர்கள் அப்படிதான் பேசிக் கொண்டிருப்பார்கள். இல்லை கந்தன்மாரா, வணிகர்களை நாம் திருப்தி செய்யாவிட்டால் மீண்டும் நமது தேசத்தில் குழப்பத்தை உண்டாக்குவார்கள். அதற்கு நாம் சிறிதும் இடம் கொடுக்க கூடாது. ஒன்று செய்யுங்கள். நான் கூறினேன் என்று கூறி
பொக்கிஷ நிலவரையிலிருந்து இதை எடுத்து சென்று இதுவரை மக்களுக்கு உணவளித்தார்கள் அல்லவா பெருவணிகர்கள். ஆம், மக்களுக்கு உணவளித்ததற்காக உங்களுடைய செலவுகளை எல்லாம் நாங்கள் கூட்டி கழித்து இவ்வளவு செலவாகிவிட்டது, அதற்கான காசோலைகள் நாங்கள் தங்கத்தில் தருகிறோம் என்று கூறிவிட்டு அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். மேலும் இது மக்களின் முன்னே நடக்க வேண்டும். மக்களின் முன்னேயா? ஆம், இது ஏதாவது குழப்பத்தில் போய் முடிந்தால் கண்டிப்பாக குழப்பத்தில் போய் முடியாது. இதன் மூலியமாக மக்களுக்கு ஒரு தெளிவு நிலை கிடைக்கும். மக்களுக்கு இதன் மூலியமாக எப்படி தெளிவு நிலை கிடைக்கும்? கந்தன்மாரரே, போய் நான் சொன்னதை செய்யுங்கள், உங்களுக்கே புரியும். மேலும் நடக்கின்ற விடயங்கள் அனைத்தும் சோழ பேரரசின் கட்டளை என்று தானே கூறுகிறீர்கள்? ஆம், அப்படிதான் கூறுகிறேன். எங்கும் இது உத்தம சோழரின் கட்டளை என்று யாருக்கும் தெரிய வரக்கூடாது. புரிகிறதா? புரிந்தது. ஆனால் எதற்காக அவ்வாறு கூறுகிறீர்கள்? முதலிலேயே குந்தவை பிராட்டியாருக்கும் உத்தம சோழருக்கும் பிடிப்பதில்லை. குந்தவை பிராட்டியார் உத்தம சோழரை சிறைபிடித்து வைத்திருக்கிறார். குந்தவை பிராட்டியார் அருள்மொழிவர்மரை அடுத்த மன்னராக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். இப்படியெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இப்போது உத்தம சோழர் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று மக்களுக்கு தெரிய வந்தால் பிறகு மக்கள் உத்தம சோழர் குந்தவை பிராட்டியாரை சிறைபிடித்து விட்டார் என்றெல்லாம் பேசத் தொடங்கி விடுவார்கள். அதற்காகத்தான் அப்படி கூறினேன். சரி என்று கூறிவிட்டு கந்தன்மாறன் பொக்கிஷ நிலவரையில் இருந்து காசோலைகளையும் பெற்றுக்கொண்டு மக்கள் தஞ்சம் புகுந்த கோயிலுக்கு சென்றான். அங்கு பல பெருவணிகர்களும் இருக்க, வணிகர்கள் எல்லாம் ஒருபுறம் நில்லுங்கள், மக்கள் அனைவரும் மறுபுறம் நில்லுங்கள். 2வது நாள் தங்க சுரங்கத்தில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நமது மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மேலும் வேலைக்கு செல்வோர் செல்லலாம். அங்கு நமது படை வீரர்கள் உங்களுக்கு தக்க பாதுகாப்பு தருவார்கள். சரி, இப்போது வந்த காரியத்தை கூறுகிறேன். நமது அரச குடும்பத்தாரிடமிருந்து ஒரு கட்டளை வந்திருக்கிறது. பெருவணிகர்கள் எத்தனை பேர் பொதுமக்களுக்கு உணவிடம் செயலில் ஈடுபட்டீர்கள்? 45 பெருவணிகர்கள். இல்லையே, நாங்கள் எடுத்த கணிப்பில் 32 பெருவணிகர்கள் மட்டுமே மக்களுக்கு உணவளித்திருக்கிறீர்கள் என்று தகவல் கூறுகிறது. அடுத்த கணம் பெருவணிகர்களின் தலைவன், அது வந்து சரியாக பாருங்கள். சரியாகத்தான் பார்த்தோம். இதுவரை காசோலைகள் கொடுத்து உதவியது 32 பெருவணிகர்கள் தான். அடுத்த கணம் மக்கள் கூட்டத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அடுத்த கணம் மேலும் அந்த 32 வணிகர்கள் மட்டும் இந்த புறம் நில்லுங்கள், மற்றவர்கள் மக்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூற மக்களுக்கு உணவளிக்காதவர்கள் மற்றொரு திசையில் போய் நின்றார்கள். அவர்களை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு முறைத்து கொண்டும் இருந்தார்கள். நீங்கள் உணவளித்ததை எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் 200 பொற்காசுகள் கூட தேரவில்லை. இருக்கட்டும், காரணம் பெரும்பாலும் மக்களுக்கு உணவிட்டது சோழ பேரரசு அளித்த நெல்மணியில் தான் இவர்களுக்கு உணவிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அரச குடும்பத்தார் உங்களுக்கு 250 தங்க நாணயங்களை கொடுக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதிகாரிகளே, ஒவ்வொருவராக சென்று வணிகர்களின் வணிக எண்ணை பார்த்துவிட்டு அவர்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று கூற மீண்டும் மக்களிடையே ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. அடுத்த கணம் மக்களில் இருந்து ஒருவர், ஐயா, தங்க நாணயங்கள் கொடுக்க வேண்டுமா? அப்படி ஒரு வணிகர்களுக்கு 250 தங்க நாணயங்கள் கொடுக்கும் அளவுக்கா நாங்கள் உணவுண்டோம்? இது நீங்கள் உண்டதற்கான கணக்கு கிடையாது. பிறகு சோழ தேசத்தின் மாந்தர்களுக்கு சோழ பேரரசு அளிக்கும் நன்றி கடன். அடுத்த கணம் பொதுமக்கள் அனைவரும் தலையை குனிய மீண்டும் ஒருவர், ஏதோ உத்தம சோழர் வந்தார், அவரிடம் நாங்கள் கடுமையாக நடந்து கொண்டோம், அதற்காக எங்களை இப்படி காயப்படுத்தினால் எப்படி? உங்களை யாரும் காயப்படுத்தவில்லை. இப்போது வணிக தடைகள் அனைத்தும் தகர்க்கப்பட்டு விட்டது. பெருவணிகர்கள், குறுவணிகர்கள் என்று அனைவரும் அவர்களுடைய வேலையை தொடங்கலாம். மேலும் இதுவரை பெருவணிகர்கள் உங்களுக்கு உணவிட்டதெல்லாம் கூட்டு கழித்து விட்டு அவர்களுக்கும் கொடுத்து விட்டோம் அதற்கான பொருளை. அடுத்த கணம் மக்களும் கிட்டத்தட்ட 88 வணிகர்கள் எங்களுக்கு உதவுவதாக கூறினார்கள். ஆனால் பட்டியல் எடுத்து பார்த்தால் 32 வணிகர்கள் தான் எங்களுக்கு உதவி இருக்கிறார்கள். நாங்களும் பேரரசின் மீது கோபம் கொண்டது ஏன் என்று தெரியுமா? இந்த வணிகர்கள் எல்லாரும் எங்களை ஒரு பிச்சைக்காரர்கள் போல் பார்த்தார்கள். தினமும் இவர்கள் எங்களை திட்டிக்கொண்டே அளிக்கும் உணவு எங்கள் தொண்டக்குழியில் இருந்து கீழே இறங்கவில்லை. இந்த விரக்தியில் தான் வந்த மன்னரிடம் அப்படி கடுமையாக நடந்து கொண்டோம். இருக்கட்டும், ஆனால் மன்னர் உங்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளவில்லை. நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் எது தேவையோ அதையே செயல்படுத்தி இருக்கிறார். மேலும் மக்களுக்கு உதவிய இந்த 32 வணிகர்களுக்கு அடுத்த 6 மாதங்கள் நீங்கள் செய்யும் தொழிலுக்கு வரி விலக்கம் செய்திருக்கிறார்கள் சோழ பேரரசு. இதை கேட்டதும் வணிகர்களுக்குள் ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. அடுத்த கணம் கந்தன்மாறன் அந்த இடத்தை விட்டு சென்றான். ஆனால் இருப்பினும் வணிகர்களும் மக்களும் கந்தன்மாறனை சூழ்ந்து கொள்ள, என்ன வேண்டும் உங்களுக்கு? அந்த கடல் கொள்ளையன் அனங்கனை பற்றி அதெல்லாம் உங்களுக்கு எதற்கு? அதெல்லாம் ராஜாங்க விடயம். இல்லை, மற்ற தேசம் அனைத்தும் படையெடுத்து வருகிறார்கள் என்று கூறினார்களே,
அதற்கு என்ன செய்தீர்கள்? எந்த பேரரசும் உங்கள் மீது படையெடுத்து வராது. நீங்கள் கடல் கடந்து நிம்மதியாக வணிகம் செய்யலாம். எப்படி எப்படி கூறுகிறீர்கள்? காரணம், சோழ பேரரசு இட்டிருக்கிறது ஒரு கட்டளை. என்ன கட்டளை? அருள்மொழிவர்மரை கைது செய்ய சொல்லி கட்டளை இட்டிருக்கிறார்கள். அடுத்த கணம் அங்கிருக்கும் மக்களும் வணிகர்களும் திகைத்து நிற்க, கந்தன்மாறனும் சரி சரி சென்று அனைவரும் வேலையை பாருங்கள் என்று கூறிவிட்டு முன்னே சென்றான். ஆனால் இருப்பினும் பல மக்கள் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும், இன்னும் சிலர் இது உத்தம சோழரின் சூழ்ச்சிதானே, அவர்களை நாங்கள் திட்டியதற்காக சோழ தேசத்தின் இளவலை பழிவாங்க எண்ணுகிறாரா? அரண்மனை காவலாளிகளிடமிருந்து தகவல் வந்தது. குந்தவை பிராட்டியார் இப்போதெல்லாம் ராஜாங்க விடயங்களில் தலையிடுவதில்லையாம். இதுவும் அந்த உத்தம சோழரின் விளையாட்டு தானா? கந்தன்மாறரே, அருள்மொழிவர்மரை மட்டும் நீங்கள் கைது செய்தால் சோழ மக்கள் அனைவரும் தஞ்சை அரண்மனைக்குள் வந்து தாக்கக்கூடும். இதை சென்று உங்கள் மன்னரான உத்தம சோழரிடம் கூறுங்கள். இதோ பாருங்கள், யாரும் இங்கு சதி விளையாட்டு ஆரம்பிக்கவில்லை, செய்யவும் இல்லை. நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் எது நல்லதோ அதுவே செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது என்ன அருள்மொழிவர்மர் மீது உங்களுக்கு திடீர் பாசம்? அன்று அருள்மொழிவர்மர் அனங்கனுக்கு ஏன் அடைக்கலம் கொடுத்தார், இன்னும் ஏன் மறுவோலை சோழ தேசம் அனுப்பவில்லை என்று கேள்வி கேட்டவர்களில் நீங்களும் ஒருவர் தானே. அப்போது தெரியவில்லையா அருள்மொழிவர்மர் எந்த தவறும் செய்திருக்க மாட்டார் என்று? ஒரு அரசாங்கம் உங்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் சரி, அதை கூறிக்கொண்டே இருப்பதே உங்கள் வேலை அல்லவா? இதோ பாருங்கள், இனி இலவச உணவெல்லாம் கொடுக்கப்பட மாட்டாது. அவர்களுடைய வேலையை சென்று பாருங்கள். அருள்மொழிவர்மரை கட்டளையிடச் சொன்னது சோழ பேரரசின் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும். ஒருவேளை அருள்மொழிவர்மர் வந்த பிறகு அவரை கைது செய்தால் கூட அவரிடம் ஏன் எதற்காக இப்படி செய்தீர்கள் என்று விசாரணையும் நடத்தப்படும். அதற்கு உத்தம சோழர் தான் காரணம், இதற்கு குந்தவையார் தான் காரணம் என்றெல்லாம் ஊர்வம்புகளை பற்றி பேசாமல் உங்களுடைய வேலையை போய் பாருங்கள் என்று கடுமையாக பேசிக்கொண்டு கந்தன்மாறன் அந்த இடத்தை விட்டு சென்றான். அடுத்த கணம் சேர தேசம். அரசே அரசே, கங்கமன்னா நீயா? ஆம், அந்த சோப்பிக்கு தெரியாமல் உங்களை பார்க்க வந்தேன். கூறு, புரிகிறது. என் மீது நீங்கள் கோபமாக இருக்கிறீர்கள் அல்லவா? நான் ஏனப்பா உன் மீது கோபப்பட வேண்டும்? நீ யார் எனக்கு? அரசே, அப்படியெல்லாம் கூற வேண்டாம். அவன் ஏதோ என்னை மயக்க விட்டான். பிறகுதான் அறிந்து கொண்டேன் அவனுடைய தந்திர மூளையை. நீங்கள் இல்லாத காலகட்டத்தில் அவன் என்னவெல்லாம் செய்து விட்டான் என்று தெரியுமா? என்ன செய்தான் என்று சேர மன்னன் கேட்க, கங்க மன்னனும் சோப்பி என்னவெல்லாம் செய்தானோ அனைத்தும் கூறினான். இதை கேட்டவுடன் சேர மன்னன் திகைத்து நின்றார். மூர்த்தியும் கொன்று விட்டான், அந்த பெண்ணையும் கொன்று விட்டானா? ஆம், மேலும் சங்கரையரின் வீட்டையும் கொளுத்தி விட்டான். இதற்கெல்லாம் அறிந்தும் அறியாமலும் நானும் ஒரு காரணமாகி விட்டேன். கங்கமன்னா, நீர் மட்டும் இல்லை, நானும் தான். அரசே, நீங்கள் என்ன செய்தீர்கள்? அவர்களிடம் ஒப்பந்தம் போட்டதே தவறு. நீ ஒன்று சிந்தித்து பார்த்தாயா? நீ கங்க தேசத்தின் மன்னன், நான் சேர தேசத்தின் மன்னன். நமக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது. ஆனால் இருப்பினும் சோப்பியை கைது செய்ய சொல்லி உன்னாலோ என்னாலோ ஒரு கட்டளை இட முடியுமா? அது முடியாது. ஏனென்று தெரியுமா? ஏனென்றால் சோப்பியை கைது செய்தால் சோப்பி நம்மை பற்றி கூறுவான். இப்படி சேரர்களும் கங்கர்களும் பேராசை பிடித்த பேய்கள் போல் அலைந்து கொண்டிருந்தார்கள். இதை சீன தேசத்தின் இளவரசனான சோப்பி அவனுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான். இதில் சோப்பியின் குற்றம் என்ன? கங்க மன்னனின் குற்றமும் சேர மன்னனின் குற்றம் தான் அதிகம் என்று நமது தேசம் மட்டுமல்ல, இங்கிருக்கும் அனைத்து தேசங்களும் அவ்வாறுதான் கூறும். மேலும் சங்கரையருடைய நிலைமை, அவர் பார்க்க போனால் கோட்டையின் மீதுதான் அதிகமாக கோபமாக இருக்கிறார். ஓ, அப்படியா? எனது மகனும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறானாம். ஆம், இருப்பினும் தந்தை கூறினால்தான் எந்த ஒரு விடயத்தையும் நான் செய்வேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறான். சரி, மேலும் ஒரு விடயம் அரசே. என்ன? சங்கரையருடைய குடும்பத்திற்கு நீதான் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மகனின் மனதை அந்த சோப்பி மாற்றிக்கொண்டிருக்கிறான். புரிந்தது. ஒன்று செய் கங்கமன்னா, கூறுங்கள் அரசே. என் மகனிடம் கோட்டையனின் குடும்பத்தை நாம் பழிவாங்கி விட்டோம் என்று கூறிவிடு. எனது மகன் இன்னும் இளவரசன் தானே, என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் நன்கு ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்க மாட்டான். மேலும் கங்கமன்னா, அவ்வப்போது இப்படி என்னை வந்து பார். புரிகிறதா? புரிகிறது அரசே என்று கூறிவிட்டு கங்கமன்னன் வெளியே செல்ல அரண்மனையின் நுழைவாயிலில் அமர்ந்திருந்தான் சோப்பி. அடுத்த கணம் கங்கமன்னன் சோப்பியை பார்க்க வர, என்ன கங்கமன்னா, விரைவாக வந்து விட்டாய்? இல்லையே, சரியான நேரத்திற்குத்தானே வந்திருக்கிறேன். இல்லை இல்லை, உமது பழைய அரசரை பார்க்க போனாயே, அவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டாயே என்று கேட்டேன். நீ கூறுவது புரியவில்லையே. புரியும் கங்கமன்னா, புரியும். சேர மன்னனை தானே பார்த்து விட்டு வருகிறாய். பல நாட்கள் ஆகிவிட்டது, அதுதான் பார்த்து விட்டு வந்தேன். பார்த்து விட்டு வந்தாயா அல்லது நான் செய்ததை அனைத்தும் நீ கூறிவிட்டு வந்தாயா? இரண்டும் தான் சோப்பி. ஆஹா,
என்ன கங்கமன்னா, திடீரென்று துணிச்சல் உன்னுடைய வார்த்தைகளில் தெரிகிறது. மரணத்தை கண்டு பயமில்லாதவனின் வார்த்தையில் எப்போதும் துணிச்சல் தென்படும். ஹோ, அப்படி என்றால் நான் உன்னை கொன்று விடுவேன் என்ற ஒரு பயம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது உனக்கு அல்லவா? சரி சரி, இருக்கட்டும். உனது விருந்தினர் ஒருவர் வந்திருக்கிறார், பார்க்கிறாயா? எனது விருந்தினரா? ஆம். யார்? அதோ பார். தம்பி. ஆம், உனது தம்பிதான். நீங்க என்ன செய்கிறாய்? எனது தலைவர் சோப்பி அழைத்தார், நான் வந்தேன். உனக்கென்ன? இவனோடு சேராதே. சேர்ந்தால் என்ன கிடைக்கும்? உன்னோடு இருந்தேனே இவ்வளவு நாள், எனக்கு என்ன கிடைத்தது? ஒன்றும் இல்லை. இனி சோப்பியிடமே நான் போய் சேர்கிறேன். சோப்பி, நீ என்னை என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எனது தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஆய்விட்டது, பிறகு என்ன செய்ய போகிறாய்? என்னை கொன்று விடுவாயா என்ன? வேண்டாம் கங்குமண்ணா, ஒதுங்கிவிடு. இப்போதும் நான் கூறுகிறேன், என்னுடைய இலக்கு சோழ தேசத்தில் இருக்கும் அந்த குந்தவை பிராட்டியார்தான். வீணாக என்னுடைய வழியில் குறுக்கே வந்தால் பிறகு உன்னையும் கொன்றுவிட்டு சென்று விடுவேன். புரிகிறதா? பார்க்கிறேன் என்ன நடக்கப் போகிறது என்று. மேலும் நீயும் பாரும் என்ன நடக்கப் போகிறது என்று. தங்க சுரங்கத்தில் தீப்பிடித்து எரியும், பல மக்கள் எரிந்து சாம்பலாவார்கள். இதை கேட்டவுடன் கங்கமன்னன் என்று சிரித்தான். இதை பார்த்தவுடன் கங்கமன்னனின் தம்பியும் சோப்பியும் சிறிது ஐயம் கொண்டு, இதற்கு ஏன் சிரிக்கிறாய்? தங்க சுரங்கத்தில் தீப்பிடித்து மக்கள் எரிந்தால் அனைத்து பழியும் உன்மீதுதான் விழும். இதற்கு எதற்காக சிரிக்கிறாய் கங்கமன்னா? ஐயோ ஐயோ, உனக்கு ஒன்று புரியவில்லை. தங்க சுரங்கத்தில் சோழ மக்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் தட்டி கேட்கவில்லை அல்லது விரட்டி அடிக்கவில்லை. இதுதானே உனது கோபம்? ஆம். செல், நீயும் அதோ எனது தம்பியும் கூட்டிக்கொள். இருவரும் சென்று நீங்கள் நினைத்ததை செயல்படுத்துங்கள். முடியுமா என்று பார்க்கிறேன். அப்படி என்றால் தங்க சுரங்கத்தை முற்றிலும் சோழ படை வீரர்கள் கைப்பற்றி விட்டார்கள் சோப்பி. கங்க தேசத்தின் படை வீரர்கள் யாரும் தங்க சுரங்கத்தில் இல்லை. அது எப்படி சாத்தியம் கங்கமன்னா? சோழ படை வீரர்கள் வந்து தங்க சுரங்கத்தை சூழ்ந்து கொண்டால் கங்க படை வீரர்கள் எப்படி பின்வாங்குவார்கள் சோப்பி. கங்க மன்னன் கட்டளையிட்டால் பின் வாங்குவார்கள். ஓ, உமது கட்டளையா? ஆம். நீ எப்போது என்னுடைய தம்பியை வைத்து விளையாடுவாய் என்று கூறினாயோ அப்போதே எமது படை வீரர்களை அங்கிருந்து வர சொல்லிவிட்டேன். இப்போது அங்கிருக்கும் அனைவரும் சோழ படை வீரர்கள். சோழர்கள் எங்களுக்கு எதிரிதான். இருப்பினும் பகைவர்களை பற்றி பெருமையாக உரைக்கிறேன் என்று எண்ண வேண்டாம். சோழர்களின் படைபலம் தங்க சுரங்கத்தை சூழ்ந்து கொண்டிருக்கும் வரை உனது குடிமி கூட உள்ள நுழைய முடியாது. வாழ்த்துக்கள் சோப்பி. மேலும் இன்று ஒரு நாள் தான் உனக்கு கால அவகாசமும் கொடுக்கப்படும். அதற்குள் சேர தேசத்திலிருந்து சென்றுவிடு. இல்லையெனில் என் செய்வாய் கங்கமன்னா? என் செய்வாய்? செய்வதை முன்பே கூற வேண்டுமா? கூறுகிறேன். சீன தேசத்தின் வணிகர்கள் மீது பொய்யான வழக்குகள் போடப்படும், திருட்டு பட்டங்கள் கட்டப்படும். அவர்கள் அனைவரும் கைதும் செய்யப்படுவார்கள். கைது செய்யப்பட்ட சீன வணிகர்களை அனைவரையும் அழைத்து மீண்டும் தமிழகத்தில் நீங்கள் வணிகம் செய்ய வேண்டும் என்றால் உங்களை இந்த திருட்டு வேலையில் ஈடுபட சொன்னதே ஜென் சாம்ராஜ்யத்தின் 2ஆம் இளவரசரான சோப்பி என்று அவர்களையும் பொய்யுரைக்கச் சொல்வேன். நம்பவில்லையா சோப்பி? மெய்யாலும் அவர்களை பொய்யுரைக்கச் சொல்வேன். அப்படி பொய்யுரைத்தால் என்னவாகும் என்று நான் கூற தேவையில்லை. எங்கள் நாட்டில் இந்த தவறுக்கு என்ன தண்டனை என்று தெரியுமா? அவர்களை நாடு கடத்துவோம். உனக்கு ஒரு நாள் கால அவகாசம் கொடுத்திருக்கிறேன். அதற்குள் நீயே ஓடிவிடு. இல்லையெனில் உன்னை நாங்கள் நாடு கடத்துவோம். பலே கங்கமன்னா, பலே. இதுவரை உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லையே. இப்போது இதையெல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருப்பது நான் இல்லை சோப்பி. பிறகு உன்னோடு இவ்வளவு நாள் பழகினேன் அல்லவா? அதனுடைய பின்பம் சூழ்ச்சி வலைகளை பின்னுவது, அதற்குள் எப்படி மற்றவர்களை கொண்டு வந்து மாட்ட வைக்க வேண்டும் என்பதற்கான செயலிலும் ஈடுபடுவது. சரிதானே நான் கூறியது? பலே கங்கமன்னா, பலே. என்னிடம் இருந்து பல விடயங்களை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய். இந்த குருவுக்கு குருதட்சணை எதுவும் கிடையாதா? அதுதான் உனக்கு கொடுத்து விட்டேனே நான். குருதட்சணையா? ஆம். என்ன கொடுத்தாய்? உயிர் பிச்சை. ஓடிவிடு சோப்பி. கங்கமன்னா, செல்கிறேன் நான். ஆனால் உங்கள் தேசத்தை விட்டு அல்ல, மேலே இருக்கும் ராஷ்டிரகூடரிடம் செல்கிறேன். சேரமன்னன் நல்லவனாக மாறும் பொழுது நீயும் மாறுவாய் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆகவே அதற்கு முதலிலேயே பல விடயங்களை நானும் தயார் நிலையில் தான் வைத்திருந்தேன். நான் ராஷ்டிரகூடர்களிடம் சென்று தஞ்சம் புகர்வேன். அதன் பின்னர் கங்கமன்னா, நீ நினைத்து பார்க்காததெல்லாம் நடக்கும் என்று கூறிவிட்டு
சோப்பி அந்த இடத்தை விட்டு வேகமாக வெளியே சென்றான். மீண்டும் சூழ்ச்சி வலைகள் பின்னப்படுமா? அதில் சுழலாமல் சிக்கிக் கொள்ளுமா நமது நாட்புள்ளி சுழியம்? காத்திருப்போம். நன்றி.